எப்படியும் தன்மானம் இழந்து வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாரி தன்மானம் இழந்து வாழ்ற ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா தான். எத்தனையோ தடவ அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தினதுக்கு பிறகும் அவங்கள்ட்டயே போய் நிக்கிறது, அவங்க பாவங்கிறது, ஐயோ பாவம், ஐயோ பாவம்ன்னு கேட்கும்பொழுதே பொங்குன்னு தலையிலேயே கொட்டு கொட்டி போம்மா அந்த பக்கம் லூசு அப்படிங்கிற மாரி நமக்கு சொல்ல தோணுது. பல நேரங்கள்ல முத்து அதே மாரி தான். தான் வீட பத்தி யோசிப்பாரே தவிர, தன்னுடைய மனைவி இவ்வளோ அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாரு. இன்னமும் அவங்களுக்கு ஒரு ரூம் கூட கிடையாது. அத பத்தி யாரும் கவலையும் படல. இதுங்க ரூம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்தையும் கட்டுற மாரி தெரியல. இதுங்க பாத்ரூம் கூட கட்டாதுங்கன்னு எப்பயோ ஒரு தடவ விஜயா சொன்னாங்க. அதான் நடக்க போகுது. இதுக்கு நடுவுல விஜயா இப்ப டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக நெறைய பொய்கள்லாம் சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, வீட்டுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக கிறிஷ இவங்க தான் வளர்த்தாங்க. கல்யாணத்துக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவங்க தான் பண்ணி வச்சாங்கன்ட்டு. அத டாக்குமெண்ட் பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்காக மீனாவுக்கு இப்ப சாரி எல்லாம் குடுக்குறாங்க. இந்த அளவுக்கு கேவலமா அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்க தான் செய்றாங்கங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகாச்சு, நாங்க தனி குடித்தனம் போறோம்னு கொஞ்ச நாள் ஆச்சு முத்துவும், மீனாவும் தனி குடித்தனம் போனோம். அந்த சூடும் சுரணையும் அவங்களுக்கு வருமா? அவங்கள முதல்ல விடுவாங்களா? வில்லியான விஜயாவும், வில்லனான அண்ணாமலையும். ஏன்னா அவர் விடாம புடிச்சு வச்சிருக்கிறதே அண்ணாமலை தான். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.